நடிகரும் இயக்குனருமான திரு பார்த்திபன் இணைப்பில் இருக்கிறார். சார், திரு நடிகர் ராஜேஷ் உயிரிழந்திருக்கிறார். அவரோடு நீங்க பணிபுரியக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும், அவருடன் பழகக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருந்திருக்கும். நடிகராகவும் ஒரு சக மனிதராகவும் நீங்க அவரை பார்த்து வியந்த ஒரு விஷயம் மற்றும் அவருக்கான இரங்கல் சார். எனக்கு முன்னாடி பேசின எஸ் வி சேகர் அவர்கள் சொன்ன அதே மாதிரியான ஒரு அதிர்ச்சி, அதை விட அளவுக்கு அதிகமான அதிர்ச்சி இந்த செய்தியை கேட்கும்போது ஏற்பட்டது. பொதுவாகவே நம்ம ஒரு இரங்கல் தெரிவிக்கும் போது நம்ம சொல்லுவோம், இந்த மாதிரி இது ரொம்ப அதிர்ச்சியான தகவலா இருக்கு அப்படின்ட்டு. அதுல ராஜேஷோடைய ஆரோக்கியத்தையும் அவர் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிற விஷயத்தையும், அதை உதாரணத்துக்கு சொல்ல போனா அவருடைய தலைமுடி இத்தனை வயசாகி இன்னும் கருன்னு இருக்கும், முடி கொட்டாம இருக்கும். அதெல்லாம் அவர் ரொம்ப பெருமையா சொல்லுவாரு. அதை நாங்க கூட ஒரு மேடையில அது ரொம்ப சாதாரண விஷயம் சார், அதுக்கு என்ன நீங்க பெருமைப்படுறீங்க அப்படின்னு நான் கேட்பேன். இல்ல பார்த்துக்கிறேன் சார், அதாவது இத்தனை வயசுல எல்லாம் முடி கொட்டிடணும் பாருங்க, எனக்கு எவ்வளவு அழகா இருக்கு, அதெல்லாம் பத்திரமா பாத்துக்கணும். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு நாளைக்கு நம்ம ஆபீஸ்க்கு வாங்க. இப்ப நான் சமீபத்தில் ஐஸ்வரி கணேஷோட அவருடைய மகள் திருமணத்தப்போ அவரை சந்திச்சேன், போன 10 நாளையோ 15 நாளைக்கு முன்னாடியோ. அப்போ அவர் சொன்னது நீங்க ஆபீஸ்க்கு வாங்க, நான் எப்படி 99 வயசு வரைக்கும் நீங்க ஆரோக்கியமா இருக்கிறது நான் உங்களுக்கு கத்துக் கொடுக்குறேன், 100வது வயசு நீங்க எப்படி வேணாலும் கொண்டாடலாம் அப்படிலாம் ரொம்ப சகஜமா பேசிட்டு இருந்தோம். இப்போ எஸ் வி சேகர் சொன்ன மாதிரி கமல் சாரை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணணும்னு ஒரு விருப்பம் இருந்ததுங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. நான் அடிக்கடி அவரை கேட்பேன், சினிமாவில் இவ்வளவு நாலேஜ் உள்ள நீங்க ஏன் டைரக்ட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். பணம் தான் சார், பணம் போயிடுமேன்னு பயமா இருக்கு. அட போங்க சார், பணம் போனா போட்டோம் சார், வாழணும் இல்லை நீங்க. உங்க அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை, நான் இத்தனை படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன், ஆனா நீங்க இவ்வளவு நாலேஜை வச்சுட்டு ஏன் சார் டைரக்ட் பண்ணாம இருக்கீங்க. இப்படிதான் எங்களுடைய பேச்சு ஒன்று சினிமாவின் ஆரோக்கியத்தை பத்தி இருக்கும், இல்லாட்டி நம்மளுடைய உடம்போட ஆரோக்கியத்தை பத்தி இருக்கும். அந்த மாதிரி தான் நாங்க 2 பேரும் பேசுவோம். கன்னி பருவத்திலேன்னு ஒரு படத்துல அவர் முதல்ல அறிமுகமானதுல இருந்து அவர் எனக்கு அறிமுகம். நடுவில் ஏதோ சின்ன சின்ன ஏதோ ஒரு சந்திப்புகள் நிகழ்ந்துட்டு இருக்கோம். அப்புறம் என் வீட்டுக்கு அவர் வருவாரு, உட்காந்து என்னுடைய கலா ரசனையை பத்தியும் என்னுடைய ரசனையை பத்தியும் அவர் பாராட்டுவாரு. ஒத்த சிரிப்பு படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு இந்த ஸ்கிரீன் பிளே ரொம்ப புதுமையான ஒரு ஸ்கிரீன் பிளேயா இருக்கு சார் இந்த படத்துல, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னுவாரு. பாக்யராஜ் சார் தான் திரைக்கதை மன்னன் சொல்லுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட மன்னன் ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு திரைக்கதையை பத்தின ஒரு பெரிய நாலேஜ் உள்ள ஒரு நடிகர் அப்படின்னு சொன்ன. நடிகர்லாம் வழக்கமாவே என்ன பண்ணுவோம்னா, நடிகர்களை விட இயக்குநர்களுக்கு கதாசிரியர்களுக்கு இது சம்பந்தமான நாலேஜ் அதிகம் நம்ம நினைப்போம். ஆனா அது எல்லாத்தையும் பிரேக் பண்ற ஒரு நாலேஜ் உள்ள ஒரு சிறந்த நடிகரும் மாணவர் ராஜேஷ். ரொம்ப கம்பீரமான தோற்றம், இன்னமும் கூட மனசை விட்டு அகலல அவர் நடந்து வர ஒரு விஷயம். இது எல்லாமே இவ்வளவு சீக்கிரம் அவருக்கு இப்படி ஒரு முடிவு வருங்கிறது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. இணைப்பில் அவருடைய நினைவலைகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பார்த்திபன்.